முறுக்கி விட்டார் மக்களே. சின்ன வயசுல இருந்த ஒரு ஆசை, ஆசைன்னா பெரிய ஆசை ஒரு பொருள் மேல. அதான் என் லைஃபோட டார்கெட். ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் ரைடர் சூர்யா. சவுதி அரேபியா ரியாத்ல இருந்து இங்கே இந்த வீடியோங்க. ஸோ நம்ம வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுட் டெலிவரி ஜாப் பண்ணிட்டு இருக்கோம். நல்ல வேலை, நல்ல சம்பளம், நல்லா இருக்கேன் உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்டோட. ஸோ நீங்களாம் நம்ம வீடியோஸை பார்க்குறதுனால தான் பார்த்தீங்கன்னா நான் வந்து ரொம்ப ஒரு ஆக்டிவாக இன்னும் அந்த ஒரு இதாகவும் போயிட்டே இருக்கேன். ஸோ அதனால் உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்டை சப்ஸ்கிரைப் மூலமாக காமிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. ஸோ நேற்று ஒரு வீடியோ போட்டிருப்போம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த ஒரு 3 நாளாக நம்ம இந்த மாதம் ஃபுல்லாக எவ்வளோ நம்மளால் சம்பாதிக்க முடியுது, டெலிவரி ஒர்க் பண்ணி எவ்வளோ சம்பாதிக்க முடியுதுன்னு சொல்லி தான் நம்ம சேலஞ்ச் மாதிரி பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சும்மா சேலஞ்ச் பண்ணால் அது நல்லா இருக்காது. ஸோ அதனால் என்னென்னா, நம்ம வந்து இவ்வளோ ஆர்டர் பண்ணி நம்ம இவ்வளோ சம்பாதிச்சிட்டோம் அப்படின்னா, நம்ம நல்லா சம்பாதிச்சிட்டோன்னா ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஐடியா வச்சுருக்கேன். இல்லைங்க, பயங்கரமாக காத்தடிக்கி வண்டி இப்படியே தள்ளிட்டு வருது இங்கேருந்து இங்கே வரைக்கும். ஸோ ஒரு சம்பவம் பண்ணலான் இருக்கேன். கண்டிப்பாக அதுக்கு உங்களோட லவ் சப்போர்ட் வேணும். இந்த வீடியோ கடைசியில் பாருங்கள், கடைசி வரைக்கும் பாருங்கள். நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் சொல்கிறேன். அது பார்த்து கேட்டிங்கன்னா உங்களுக்கே கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்கும். சரி, ஓகே, நம்ம ஒரு வீடியோ பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணும். அதுதான், வேறு ஒன்றும் இல்லைங்க. நம்ம ஃபஸ்ட்டு போய் லாகின் பண்ணிவிட்டு கிளம்ப வேண்டியதான். லாகினே இன்னும் பண்ணல. ஸோ நேற்று நம்ம வந்து எவ்வளோ ஆர்டர் எடுத்திருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9 ஆர்டருங்க எடுத்திருந்தோம். ஸோ நேற்று எவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணியிருக்கோன்னா 10 மணி நேரம் வேலை பார்த்துருக்கோம். ஆனால் 9 ஆர்டர் தான் எடுக்க முடிஞ்சிச்சு. அதுக்கு முந்தின நாள் நம்ம வந்து பார்த்திங்கன்னா 11 மணி நேரம் வேலை பார்த்தோம், 13 ஆர்டர் எடுக்க முடிஞ்சிச்சு. நேற்று வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு என்னன்னு தெரில, எல்லாமே லாங் ஆர்டராக தந்துக்கிட்டு இருந்தான்ல. போயிட்டு வான்னு சொல்லிட்டு எல்லாம் லாங் ஆர்டராக தந்து நம்மளை செஞ்சு விட்டான்ல, முடிச்சு விட்டான்ல நேற்று. ஸோ அதனால் இன்றைக்கி நம்ம வந்து செக்ஷனே வேற ஒரு இடத்துல தான் புக் பண்ணியிருக்கோம். யாஸ்மினில் புக் பண்ணியிருக்கோம். ஸோ இவ்வளோ நாள் நான் வந்து பார்த்திங்கன்னா யார்முக்கில் செக்ஷன் புக் பண்ணுவோம். அது வந்து என்ன பண்ணுவோம்னா, யார்முக்கில் தான் லாகின் பண்ணியிருக்கோம். ஸோ எங்கே இருந்தாலும் அது யார்முக்குக்கே கொண்டு வந்து விட்டுரும். அப்படிங்கும்போது நமக்கு யார்முக்கில் வந்து இருக்கும்போது யார்முக்கில் வந்து ட்ராப் அப் கீழே எங்கேயா இருந்துச்சு. ஸோ நசீம் அந்த மாதிரி ஏரியாவில் இருந்துச்சு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி சரி நம்ம யாஸ்மின் போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ யாஸ்மின் போயிட்டுருக்கேன். ஆல்ரெடி லாகின் பண்ண டைம் வேறு ஆயிடுச்சு. இந்த ஃபோன் ஆன் ஆக மாட்டேங்குது. 4:33 ஆயிடுச்சுங்க. 4:30 ஆயிடுச்சா, 5:30? நீங்கள் கண்ணு தெரிய மாட்டேங்குது. ஓ, பிளாக் வைசர் போட்டிருக்கேங்க. என்னடா அடிக்கிற வெயிலுக்கு சும்மாவே கண்ணு தெரியாது இந்த டிஸ்பிளேல. சாரிப்பா 2 பேரும் போட்டி போட்டுட்டு இருந்தீங்களோ, மறந்துட்டேன். ஒரு ஒயிட் அண்ட் பிளாக், ஒயிட் கலரில் ஒரு ஹுண்டாய் சிவிக்கும் பிளாக் கலர் ஹுண்டாய் சிவிக்கும் ரேஸ் போட்டு வந்துருக்காங்க. நான் இடையில வந்துட்டேன். ஸோ டைம் வந்து பார்த்திங்கன்னா 4:30 ஆகுதுங்க. 4:30. ஓ, மெர்சிடி ஒயிட் கலர். இது பார்க்கவே ஒரு மாதிரி முட்டை போண்டா பார்த்துருக்கீங்களா, அரை முட்டை போண்டா. அதில் மேலே உள்ளதெல்லாம் சாப்பிட்டா அந்த முட்டை அறையாக இருக்கும் தெரியுமா, அந்த மாதிரி இருக்குது அந்த வண்டி. அதெல்லாம் வாங்குவோமான்னு தெரில. வாங்குற அளவுக்காக சம்பாதிக்கணும். வாங்குவோமா மாட்டாமா அது வேறு. அட்லீஸ்ட் வாங்குற அளவுக்காக சம்பாதிக்கணும். நமக்குலாம் என்ன போகுது பார்த்தீங்களா, குண்டா இது போதும். 5 பேர் தான் வீட்டில் இருக்கோம். ஜம்முன்னு போயிட்டு ஜம்முன்னு வந்துடுவோம். அப்படி தான், இன்றைக்கும் அப்படி தான். ஏன்னா இடையில கொஞ்ச நாளாக தான் நேற்று நினைக்கிறேன் நிறைய ஆர்டர் ரிஜெக்ட் பண்ணேன். அதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி நம்மளுக்கு இதே இல்லை. ஹேங்கர்லேருந்து என்ன பண்ணிட்டான், ஃபுல்லாக லாங் ஆர்டர் தான். நேற்று ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா லாங் ஆர்டராக தான் தந்தான். சரி, ஓகே, இன்றைக்கி அப்படி பண்ண மாட்டான்னு நினச்சேன். பட் இன்றைக்குமே ஃபஸ்ட் ஆர்டர், இப்போ தான் ஃபஸ்ட் ஆர்டர் வந்திருக்கு. 5:20 ஆச்சு. எவ்வளோ தூரம் தான் கொடுத்துருக்கான், நர்ஜி ஸ்டாப்பில் கொடுத்துருக்கான். இவன் இப்போ கொடுத்துருக்க லொக்கேஷனுக்கு அங்கே வீடே கிடையாது. அப்போ பாருங்கள் எவ்வளோ எண்டுன்னு. அந்த எண்டில் போய் கொடுக்க வேண்டியிருக்கு. ஒரு காஃபி, அதுவும் டிம்ஹார்ட்டு காஃபி தான். அப்போ நினச்சி பாருங்கள் எவ்வளோ தூரம் கொண்டு போக வேண்டியிருக்குன்னு. கொண்டு போகிறதுனாட்டி அந்த காஃபி ஆறிடும். அதான் உண்மை. சரி, பரவாயில்ல, எல்லா ஆர்டரும் எடுத்து தான் ஆகணும். இல்லைன்னா இந்த மாதிரி தான் ஏதாவது 1-2 ஆர்டர் ரிஜெக்ட் பண்ணால் சரி பாவம் போல் விட்டுருவான்லு. நம்ம அன்றைக்கி 6 ஆர்டர் ரிஜெக்ட் பண்ணிட்டோம் ஒரே நாளில். அதனால் வச்சு செய்கிறான் நம்மளை. ஸோ ஒரு காஃபி, ஒரு டோனட், சரிங்களா? இதோட காஸ்ட் எவ்வளோ? எங்கே வா, சரி, 23ங்க, சரிங்களா? ஹேங்கர் காஸ்ட் வந்து 26. டோட்டலாக 26 ரியால் இது. ஆமாம், 26 ரியால். எவ்வளோ கிலோமீட்டர் தெரியுமா? 19 கிலோமீட்ரு 26 நிமிஷம்.
ஒரு காஃபியை கொண்டு போகிறேன். அதுவும் சூடான காஃபி. கோல்டு காஃபினா கூட பரவாயில்ல, இவ்வளோ தூரம் கொண்டு போனால் ஒன்றும் ஆகாது. சூடான காஃபி இவ்வளோ தூரம் கொண்டு போனால் என்ன ஆகும்? காஃபியே ஆறிடும். போய் கொடுக்கும்போது அது கோல்டு காஃபியாக மாறிடும். அப்பவும் ஃபைன் நமக்கு தான். என்ன பண்ண, தட் இஸ் பிஸ்னஸ். அந்த மாதிரி தான். ஏன்னா இதுக்கு இடையில வேறு எங்கேயுமே அந்த இது கிடையாதுங்க. இந்த கடை கிடையாது, டிம் ஹார்ட்ஸ் கிடையாது. இதுதான் சிட்டி. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த இப்போ வளர்ந்து வர டெவலப் ஆகிற ஏரியா மாதிரி இருக்கும். அதனால் அங்கே கிடையாது. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, ஒரே ஒரு காஃபி தான் கொண்டு போகிறோம். அதுவும் சிந்தி உடஞ்சி கவுந்து கொண்டு போகணுன்னு வைங்களேன், முடிஞ்சு. ஏதாவது இப்போ ஒரு 5 காஃபி கொண்டு போய் ஒரு காஃபி லைட்டாக டேமேஜ் ஆனாலும் கஸ்டமர் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. சொல்லமாட்டாங்கன்னு கிடையாது, சரி ஒன்றும் இது பண்ண மாட்டாங்கன்னு வைங்க. கொண்டு வரதே ஒரு காஃபி, இதையும் கவுத்து கொண்டு போகணுன்னு வைங்களேன், முடிஞ்சு. எதுக்கு கொண்டு போகணுங்கிற மாதிரி ஆயிரும். ரொம்ப கவனமாக கொண்டு போகணும். இப்படி தான் எவனாவது சொங்கின்னு போவான். அவனெல்லாம் பொறுமையாக பார்த்து ஹேண்டில் பண்ணி தான் போகணும். அந்த ஃபஸ்ட் ஆர்டரை கொடுக்குறதுக்கு 48 நிமிஷம் ஆயிருக்குங்க. இப்போ தான் கொடுத்தேன். கரெக்டாக மணி பார்த்திங்கன்னா 6 சரிங்களா. அந்த ஆர்டர் எடுக்கும்போது 5:15 நினைக்கேன். கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா 6 மணி ஆயிடுச்சு. ஸோ 45 நிமிஷம் அந்த ஆர்டரை கொண்டு வந்திருக்கேன். ட்ராவல் டைம் வந்து பார்த்திங்கன்னா 20 நிமிஷம் தான். ஆனால் நான் அது எப்படி கொண்டு வந்தேன்னா, ஒரு சின்ன எப்படி சொல்ல, ஒரு 5 ரூபா காயினை கொண்டு என் பாக்ஸ்க்கு மேலே அப்படியே நிப்பாட்டி விட்டா வண்டி ஷேக் ஆனாலும் கீழே உழாத மாதிரி கொண்டு வந்திருக்கேன். இப்படியே தான் வருவேன், ஸ்லோவாக 40லேயே வந்துட்டு இருக்கேன். பின்னாலேருந்து வர வண்டிக்காரெல்லாம் ஹார்ன் அடிச்சிட்டே இருக்கான், போன்னு. உடனே நான் ஓரமாக வந்துட்டு அப்படியே ஸ்லோவாக வந்திருக்கேன். இப்போ பாருங்க, அவ்வளோ தூரம் போய் யூட்டன் போட்டு வரணுங்க. இருந்து கொஞ்சம் தூரம் கூட வரல. பிக்கப்பு கொஞ்சம் தள்ளி தான் கொடுத்துருக்கான். ட்ராப்பு நம்ம ஃபஸ்ட்டு போனோம் பார்த்தீங்களா, ஃபஸ்ட் ஆர்டருக்கு, அதையும் தாண்டி போய் கொடுக்குற மாதிரி இருக்குது. ஸோ அதான் நம்மளை வச்சு செய்யுது ஹேங்கர். என்ன பண்ண, எல்லா ஆர்டரும் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும், இல்லைன்னா இந்த மாதிரி தான். இதில் இந்த டிராஃபிக் வேறு. ஸோ வெறும் 2 ஆர்டர் தான் முடிச்சிருக்கேன். டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 6:57 ஆயிடுச்சு. 5 மணிக்கு ரைட் ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 57. ஸோ 6:57, 7 o'clock ஆக போகுது. 2 ஆர்டர் தான் முடிச்சிருக்கோம். ஸோ இந்த மாதிரி கூட இருக்கலாம், சில மாதங்கள், சில நாட்கள் இப்படி கூட இருக்கலாம். பட் இன்றைக்கி நமக்கு அப்படி தான் இருக்குது. நான் இப்போ அதான் பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் கீழே இறங்கி போகலாம். கொஞ்சம் ரிஸ்க்கு தான், பட் இருந்தாலும் ஆர்டர் வேணும் பார்த்தீங்களா, அதனால் கொஞ்சம் கீழே இறங்கி போகலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் கீழே போயிட்டுருக்கேன். பார்ப்போம். அங்கே தூரமாக பார்க்கும்போது அப்படி கிளைமேட்லாம் ஒரு மாதிரி மழை பெய்கிற மாதிரி ஒரு ஃபீல். உங்களுக்கு கேமராவில் தெரியுதா, நீங்கள் லங்ஸை தொடச்சி கட்டுறேன். ஸோ தூரமாக பார்க்கும்போது நல்ல ஒரு மாதிரி இருட்டிட்டு வந்த மாதிரி இருக்குது. ஆனால் அதனால் இருட்டல, டைம் ஆயிடுச்சு, அதனால தான் இருட்டிட்டு வருது. மழைலாம் பெஞ்சிச்சுன்னா சூப்பராக இருக்கும் இன்றைக்கி. ஏன்னா மழையை சாக்கா வச்சுட்டு என்னோடய ரூம் போயிடுவோம்ல. கொஞ்சம் எடிட்டிங் ஒர்க்லாம் இருக்குது, அதெல்லாம் முடிச்சிருவேன். இப்போ தான் எடுக்கிறேன். ஸ்டார்பக்ஸ் இன்னும் இந்த கடையில் தான், பக்கத்தில் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் மணி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஷாக் ஆகிருவீங்க. மணி என்னன்னு பார்த்தீங்கன்னா 8 மணிங்க, 8:20 ஆயிடுச்சு. ம் 3.2 கிலோமீட்டர். ஓகேங்க, பார்க்கலாமா? ஸோ புதுசாக ஒரு பவுச் வாங்கியிருக்கேன் ஃபோனுக்கு. இதே மாதிரி கொஞ்சம் நிறைய திங்ஸ் வாங்கியிருக்கேன். ஸோ இது எல்லாமே நாளைக்கு இல்லை நாளைக்குன்னு வர பெரிய வீடியோவில் வரும். பவுச்சு நிறையா திங்ஸ், எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் கொஞ்சம் வாங்கியிருக்கேன், நம்ம சேனலுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி. இது எதுக்கு வாங்கியிருக்கேன்னா, இது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய கை வந்து அந்த கேமரா லென்ஸில் பட்டு அழுக்காயிருது. திருப்பி நம்ம தொடச்சி எடுத்து வீடியோ எடுக்க வேண்டியிருக்கு. இதுனா அப்படி இல்லை, ரொம்ப சேஃபாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா வீடியோ எடுத்துக்கலாம். திருப்பி தேவையில்லைனா அப்படி மூடிக்கிடலாம். அது இருக்குது. அப்புறம் இந்த ஸ்டாண்ட் இருக்குது, ரிங்கு. ஏன்னா இந்த வச்சு இந்த குட்டி வரல் பார்த்திங்கன்னா ரொம்ப அமுங்கிட்டு, இப்போனா பிரச்சனை இருக்கா, இப்படி வச்சு யூஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். அதனால தான். இது புதுசுலாம் ஒன்றும் இல்லை, ஆல்ரெடி நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க, நான் இப்போ யூஸ் பண்ணுறேன். இப்போ டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 9:45 ஆயிடுச்சுங்க. ஸோ இப்போ நம்ம எத்தனாவது ஆர்டர் எடுக்க போகிறோன்னா, இப்போ தான் 7வது ஆர்டர் எடுக்க போகிறோம். ஸோ மேபி எனக்கு 12 மணிக்குள்ளே ஒரு 10 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணிடலான்னு சொல்லி ஒரு சின்ன நம்பிக்கை இருக்குது. ஆனால் தெரியல, ஏன்னா இப்போ நான் எடுக்க போகிற ஆர்டர் பக்கம், நான் கொடுக்க போகிற ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூரம். குழப்பத்தில் பிக்கப் பண்ண போகிற இடம் வந்து பக்கங்க. ஸோ ரோட்டுக்கு இந்த சைடு தான் இருந்துச்சு, யூட்டன் போட்டு வந்துட்டேன்.
பட் இதை கொடுக்க போகிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்ச 9லேருந்து 10 கிலோமீட்டர் இருக்கும். 10 கிலோமீட்டர் தூரமானு கேட்டால் அது இல்லை. பட் இப்போ இந்த டைமில் இது தூரம். ஏன்னா இதில் உங்களுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தா தெரியும், ஃபுல்லாக ரெட் கலரில் லைட் எரிஞ்சிக்கிட்டே இருக்கா. என்ன அவ்வளோ டிராஃபிக், எல்லா வண்டியும் சும்மா அப்படி நின்றுக்கிட்டே இருக்கு ரோட்டில். ஏம்மா ஜஸ்ட்டு மிஸ் ஆகி, சாரி நண்பா. எங்கடா கடை இருக்குது, அங்கேயா இருக்குது. அது ஆர்டர் இப்போ தான் பார்த்தீங்கன்னா கொடுக்க வந்தேன். இன்னும் 1.2 கிலோமீட்டர் இருக்குது. வண்டியில் பெட்ரோல் இல்லைங்க. ஏன்னா இதே மாதிரி ஒரு நாள் இதே லொக்கேஷனில் வச்சு வண்டி பெட்ரோல் இல்லாமல் நின்றுச்சு. அப்புறம் ஒருத்தன் வந்து தான் பாம்பு பார்த்து பெட்ரோல் தந்துட்டு போனான் ஒரு கேனில். ஸோ அதே சுச்சுவேஷன் இன்றைக்கி 1000 விட பார்த்தீங்களா. ரீட் ஆகுமா டக்குன்னு, டைம் இல்லைட்டோம். வேகமாக. ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, நான் இங்கே ஒரு சிப் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா பெட்ரோல் டேங்க் மேலே. இது எங்கள் கம்பெனியோட சிப். இதில் வந்து பார்த்திங்கன்னா பேங்க் அக்கௌண்ட்டுன்னு ஒரு அக்கௌண்ட் இருக்காங்க. ஸோ அந்த அக்கௌண்ட்டில் பார்த்திங்கன்னா காசு இருக்கும். இன்னும் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ரிசீவர். இது ஸோ இது NFC மிஷின் மாதிரி தான். இது ஒரு NFC சிப் இருக்குது. இது NFC ரிசீவர் ரீடர், சரிங்களா. இது என்ன பண்ணோன்னா அதுலேருந்து காசை இது பண்ணிடும். இதோட டிஸ்டன்ஸ் கூட கட் ஆயிரும், சரிங்களா. ரொம்ப கூடிச்சுன்னா கட் ஆயிரும். ஓரளவுக்கு தான் இருக்கணும். ஏன்னா இப்போ நம்ம இந்த வண்டியிலேருந்து அடுத்த வண்டிக்கு நம்ம பெட்ரோல் போட்டக்கூடாது அப்படிங்கிறதுனால இந்த ஆப்ஷன். ஆமாம், பச்சை கலரில் இருக்குது பெட்ரோல். நம்ம ஊரில் ஆரஞ்சு கலரில் இருக்கும். ஸோ என்ன அக்கௌண்ட்டில் எவ்வளோ இருக்குன்னா 235 ரூபா இருக்குது. 235 ரியால். 21 லிட்டருக்கு போட்டிருக்கேன். சரி, 29 ரியாலுக்கு போட்டிருக்கேன். 9 லிட்ரு. அதான வண்டி என்ன போகிறோமா ஹீட் ஆச்சுன்னு பார்த்து பின்னால் இந்த FJ வந்து நின்றுருக்கு. சரிங்க, இப்போ மணி வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 11:10. 8வது ஆர்டர் இப்போ தான் கொடுக்க போகிறேன். இதை கொடுத்த பிறகு தான் 2 ஆர்டர் எடுக்க முடியுதா இல்லையான்னு பார்க்கணும். 1 மணி நேரம் இருக்கும். அந்த 1 மணி நேரத்தில் 2 ஆர்டர் எடுக்க முடியுதா இல்லையான்னு தான் பார்க்கணும். முடியாது, ஒரு ஆர்டர் எடுக்கலாம். ஆனால் நேற்று 9ல் நிற்கும்னு நினைக்கிறேன். சரி பார்க்கலாம், வீடியோவில் பாருங்கள். பார்த்திங்கன்னா 11:55 10வது ஆர்டரை கம்ப்ளீட் பண்ணியாச்சுங்க. இப்போ தான் நான் உண்மையில் லக்குனா பயங்கர லக்கு. என்னென்னா 11:20க்கு நான் இப்போ 8வது ஆர்டரை கொடுக்கேன். ஸோ ஒரு 3/4 மணி நேரம் கேப்பில் 2 ஆர்டர் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம்னு சொல்லி நான் சொல்லியிருப்பேன், இந்த வீடியோவிலே சொல்லியிருப்பேன். ஆனால் எனக்கு லக்கு 2 ஒரு மெடிக்கல் இது, சரிங்களா. ஃபஸ்ட்டு ஒரு மெடிக்கல்லேருந்து எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு கரெக்டாக பார்த்தீங்கன்னா 25 மினிட்ஸ் இருந்து. சரி 25 மினிட்ஸ் எப்படியோ ஒரு ஆர்டர் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருக்கேன். வரவே இல்லை. கரெக்டாக 11:50க்கு ஒரு ஆர்டர் வந்துச்சு. எடுத்தேன், கடைக்கு பின்னால் தான் வீடு போய் கொடுத்தேன், முடிஞ்சு. ஸோ 10 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். 10 ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஏன்னா நிறைய பேர் நிறைய கம்ப்ளீட் பண்ணுவாங்க. 10 ஒரு பெரிய விஷயம் இல்லை. பட் அவ்வளோதான். அன்றைக்கி அதாவது கம்ப்ளீட் பண்ண முடிஞ்சிச்சு. ஏன்னா இந்த மாதம் ஆர்டர் வர்றதே பெரிய விஷயம். அதுதான் ஒரு விஷயம்னு வைங்களா. ஆர்டரே வரமாட்டுக்கு. இதில் 10 கம்ப்ளீட் பண்ணுறதே விஷயம். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா 3 மணி வரைக்கும் செக்ஷன் எடுத்திருக்கேங்க. ஏர்லி மார்னிங் 3 o'clock வரைக்கும் செக்ஷன் எடுத்திருக்கேன். எதுக்கு அப்படின்னா டெய்லியும் எனக்கு இப்போ வந்து கஷ்டப்படுறதோட ஒரு 3 மணி வரைக்கும் வேலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரூம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திருக்கேன். 2:45 வரைக்கும் பார்க்கலாம் எவ்வளோ ஆர்டர் எடுக்க முடியுதுன்னு. 3 மணி நேரத்தில் அப்படி எவ்வளோ ஆர்டர் எடுக்க முடியும்? எனக்கு தெரிஞ்சு ஒரு 4 ஆர்டர் எடுக்கலாம். ஸோ அப்போது இன்றைக்கி டேட்டுக்கு 3வது நாள் இன்றைக்கி நம்ம வந்து 10 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோங்க, சரிங்களா.